ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டு ஆல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். செப்டம்பர் 21 to 23 கரண்ட் அஃபேர்ஸ். உலக அமைதி நாள் 2002 இருந்து செப்டம்பர் 21 தான் நம்ம உலக அமைதி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2002 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், கொலிஜியம் பரிந்துரைகளை அமல்படுத்த தாமதம். கொலிஜியம் அப்படின்ற ஒரு பரிந்துரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் வந்து தலைமை நீதிபதிகள்லாம் நியமனம் செய்யணும் அப்படின்ட்டு அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொலிஜியம் வந்து பரிந்துரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னும் ஒப்புதல் அளிக்கல, தாமதமாக இருக்குது. நெக்ஸ்ட், உலக அளவில் 2030ஆம் ஆண்டுக்குள் 3வது பெரிய பொருளாதார நாடாகும் இந்தியா அப்படின்ற ஒரு கணிப்பை வெளியிட்ட நிறுவனம் வந்து S&P குளோபல். சரிங்களா? நெக்ஸ்ட், குவாட் கூட்டமைப்பில் தலைவராக இந்தியாவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாடு வந்து அமெரிக்கா. குவாட் கூட்டமைப்பில் வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இந்த கூட்டமைப்பு நாடுகளோட கூட்டம் வந்து அமெரிக்காவில் தான் அமைச்சோம். சரியா? அந்த அமைச்ச நாடு அமெரிக்காவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டமைப்பு தலைவராக இந்தியாவை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அதிஷி மார்லினா டெல்லியில் எத்தனையாவது பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது பெண் தலைவர். இது நமக்கு முக்கியம். அதிஷி மார்லினா வந்து எத்தனையாவது பெண் தலைவர் அப்படின்னு கூட நம்ம டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. 3வது பெண் தலைவர். சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா KR ஸ்ரீராம். இதோட பட்டியல் நெக்ஸ்ட் டே வெளியிடுவாங்க, பார்க்கலாம். 2024 ஆண்டில் மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா கேரளா. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வந்து நியமிச்சிருக்காங்க. ஆனால் தற்போதைய விமானப்படை தளபதி விவேக் ராம் சௌதாரி. இவர் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தான் விமானப்படை தளபதியாக இருப்பார். ஆஃப்டர் ரிலீவ் ஆனதுக்கப்புறமா ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தான் நியமனம் செய்யப்படுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், செப்டம்பர் 22 வந்து ரோஜா தினமாக அனுசரிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கொலிஜியத்தில் வந்து பரிந்துரை செஞ்சாங்க, ஒப்புதல் அளிக்க தாமதம் ஆயிடுச்சுன்னு. இந்த பரிந்துரையை வந்து ஏற்று 8 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். சென்னையோட புதிய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட், கேரளம் நிதின் மதுஹர் ஜாம்தர். ஹிமாச்சல பிரதேசம் ராஜீவ் சக்தர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் தாஷி ரப்ஸ்தான். மத்திய பிரதேசம் சுரேஷ்குமார் கெய்த். டெல்லி மன்மோகன். ஜார்க்கண்ட் MS ராமச்சந்திர ராவ். மேகாலயம் இந்திர பிரசன்னா முகர்ஜி என்ற பட்டியலை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அரசு பள்ளியில் வந்து ஆய்வு செய்ய 30 அதிகாரிகள் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை செயலர் மதுமதி வந்து உத்தரவிட்டிருக்காங்க. பள்ளியில் வந்து காலதாமதப்படுத்தி வர ஆசிரியர்கள் கண்காணிக்கவும், மாணவர்களுக்கு சரியான முறையில் கல்வி போய் சேருதா, அங்கே மதிய உணவு திட்டம் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி பல ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறதுக்காக 30 அதிகாரிகளை வந்து மதுமதி வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் பள்ளி கல்வித்துறை செயலர் யாருன்னா மதுமதி. இதுதான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட், அரசியலமைப்பு கோவில்கள் எங்கே திறக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அனுரகுமார திசாநாயக்க. சரிங்களா? அனுரகுமார திசாநாயக்க. IAEAயின் 68வது பொது மாநாட்டோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சாங் ஹூங் ஹாம். சரிங்களா? IAEAனா ஃபுல் ஃபார்மேஷன் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. சரிங்களா?
ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம் ஒரு சில டைம். இது எத்தனாவது மாநாட்டில் இந்த ஐஏஇ எத்தனாவது மாநாட்டில் வந்து ஷாங் ஹுங் ஹாம் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? 68வது பொது மாநாட்டில். நெக்ஸ்ட் நியூஸ், உலக காண்டாமிருக தினமும் செப்டம்பர் 22 செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் உலக நதிகள் தினமும் செப்டம்பர் 22 செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செப்டம்பர் 23 நியூஸ், சர்வதேச சைகை மொழி தினம் அப்படின்னு செப்டம்பர் 23 செலிப்ரேட் பண்ணுறோம். சைகை மொழியா. நெக்ஸ்ட், சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் 118 ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கிறதா திட்டம் போட்டிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில். ஓட்டுநரே இல்லாமல் தானாகவே இயங்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலை வந்து தயாரிப்பு பண்ணி போயிட்டுருந்தது. அது வந்து 23 வெற்றிகரமாக நிறைவடைஞ்சதாக ஒரு நியூஸு. இந்த மெட்ரோ ரயில் உற்பத்தியில் ஃபைனல் வரைக்கும் அந்த நிறைவு செய்த நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட். சமீபத்தில் அரசியலமைப்பு கோவில் குடியரசு துணைத் தலைவரால் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஆல்ரெடி பார்த்தோம். என்ன சொன்னோம், கோவில், அரசியலமைப்பு கோவில் திறந்து வைக்கப்பட்ட இடம் வந்து மகாராஷ்டிரான்னு பார்த்தோம்ல, சேம் அதே தான். இது யாரால் திறந்து வைக்கப்பட்டதுன்றத நோட் பண்ணுங்கள். குடியரசு துணைத் தலைவரால் தான் இந்த அரசியலமைப்பு கோவில் வந்து திறந்து வைக்கப்பட்டது. விச் பிளேஸ்மா? மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட், கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஃபேமஸான ரொனால்டோவோட அவரை கௌரவிக்கும் ஒரு விதமாக போர்ச்சுகல் அரசு வந்து அவரோட உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த நாணயத்தில் வந்து ரொனால்டோவோட ஜெர்சி எண் CR7 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு மகிழ்ச்சி தந்திருக்கு. நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றிலேயே முதல் முறையாக தங்கம் வென்றது இந்திய அணி. இது மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம் நியூஸில் 5வது சுற்று, ஃபைனலாக 8 சுற்றுகள் போயிருந்தாங்க. இந்த ஹங்கேரியில் நடைபெற்று இருந்த 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் வந்து ஆடவர் மட்டும் இல்லாமல் மகளிர் அணியும் வந்து தங்கம் வென்றிருக்காங்கன்றது ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸ்லோவேனியாவுக்கு எதிராக இறுதிப் போட்டியை வந்து இந்திய அணி சமன் செஞ்ச நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் தங்கம் வென்றுட்டாங்க. ஆடவர் அணி மட்டும் இல்லாமல் மகளிர் அணியும் தங்கம் வென்றிருக்காங்க. ஆடவர் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குகேஷ், பிரக்யானந்தா, அர்ஜுன் எரிசாய்கி, ஹரிகிருஷ்ணா, விதித் குஜராத்தி இவங்க எல்லாம் அடங்கியிருந்தாங்க. மகளிர் அணியில் பார்த்தோம்னா ஹரிகா, துரோணவல்லி, வைஷாலி, திவ்யா, வந்திகா, தனியா, அபிஜித் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கலந்துட்டு தங்கப்பதக்கம்ல வந்து முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி. இந்த ஹாக்கி வந்து ஹாக்கி தமிழ்நாட்டில் இந்தியன் ஆயில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், 14வது ஹாக்கி இந்திய ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி எதுனா பஞ்சாப் அணி. இதில் வந்து எத்தனாவது ஹாக்கினா 14வது ஹாக்கி. எந்த அணி வெற்றி பெற்றது சாம்பியன்ஷிப்? அங்கே வந்து பஞ்சாப் அணி. சரிங்களா? MMA இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீரர், ஆண் மல்யுத்த வீரர் யாருன்னா சங்கராம் சிங். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை டே டு டே அப்டேட் பண்ணுறோம். வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.